இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. 118 சங்கீதம் 22 மற்றும் 23 வசனங்கள். முற்காலத்தில் கல்வி கற்றோரின் சதவிகிதம் ஏறக்குறைய வளர்ந்த நாடுகள் உட்பட எல்லா நாடுகளிலும் பின்தங்கியிருந்தது. இருப்பினும் தங்கள் குழந்தைகளை எப்படி ஆகிலும் கல்வி கற்க வைக்க வேண்டும் என்று பெற்றோர் விரும்பினர். இதற்காக அவர்கள் அதிக பிரயாசம் எடுத்தனர். இந்த சூழ்நிலையில் ஒரு விவசாயி இங்கிலாந்தின் நாட்டுப்புறத்தில் தனது மகனை தொடக்க பள்ளி ஒன்றில் மிகுந்த சிரமத்திற்கிடையில் படிக்க வைத்தார். அப்பையன் 5ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்ததும் உயர்நிலை பள்ளிக்கு செல்ல நகருக்கு செல்ல வேண்டியதாய் இருந்தது. அது 5 மைல்களுக்கும் அதிகமாக இருந்ததால் அந்த தகப்பன் தன் மகனை தோளின் மீது சுமந்தே சென்றார். பள்ளிக்கு சென்றதும் தலைமை ஆசிரியர் அவனுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு வைத்தார். அதில் அவன் தேர்ச்சி அடையாததால் அவனை தன் பள்ளியில் சேர்த்து கொள்ள முடியாதென்று புறக்கணித்தார். ஆனால் தகப்பன் தலைமை ஆசிரியரை நோக்கி அவனை இதுவரை கஷ்டப்பட்டு படிக்க வைத்ததையும் அன்று அவனை தூக்கி சுமந்து கொண்டு வந்ததையும் அவரிடம் கூறி அவனை பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு கெஞ்சி மன்றாடினார். அவர் மீது இரக்கம் கொண்ட தலைமை ஆசிரியர் அந்த பையனிடம் ஒரு பேப்பரை கொடுத்து ஆஸ்திரேலிய நாட்டின் வரைபடத்தை வரைய சொன்னார். அச்சிறுவன் எவ்வித அடித்தலுமின்றி அப்படியே வரைந்து கொடுத்தான். அதை பார்த்தவுடன் அவனுக்கு பள்ளியில் இடம் கொடுத்தார். தகப்பனார் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார். அந்த சிறுவன் யார் தெரியுமா? அவர்தான் இங்கிலாந்து ஜனாதிபதியான லார்ட் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆவார். சர்ச்சில் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். வல்லரசு நாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் பின்னணி இப்படியாக இருந்தது. ஆம், நம் தேவனின் தேர்ந்தெடுப்பை மனித மூளையால் கணிக்க முடியாது. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்பவர், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொள்பவர், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொள்பவர். ஆம், ஆடுகளின் பின்னால் அலைந்த தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினவர். தாய் தகப்பனற்று எதிர்கால நம்பிக்கையற்றிருந்த எஸ்தரை ராஜாத்தியாய் உயர்த்தினவர் நம் தேவன். இவனுக்கு எல்லாம் தெரியும் என்ற தகுதியால் தேவன் ஒருவரையும் தெரிந்தெடுப்பதில்லை. அவரது தெரிந்தெடுப்பு வித்தியாசமானது, விசேஷமானது. ஆம் பிரியமானவர்களே, ஐயோ நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லையே, வீட்டில் யாருடைய நம்பிக்கைக்கும் நான் பாத்திரன் இல்லையே என்று நினைக்கிறீர்களா? பூமியின் கடையாந்திரத்தில் ஒரு புழுவை போல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை தெரிந்து கொள்வார். தேவனின் தெரிந்தெடுப்பு இல்லாதவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் யாருடைய கவனமும் ஈர்க்க முடியாதவர்களையும் சந்திக்கிறது. அவர்களை தகுதிப்படுத்தி கர்த்தர் தமக்கென்று உபயோகப்படுத்துகிறார். எத்தனையோ பேர் சொல்ல முடியும், நான் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை என்று நினைத்திருந்தேன், தேவன் என்னை தெரிந்தெடுத்து பயன்படுத்தினார் என்று. ஆம், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்ற வசனத்தின்படி கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட எவரும் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக முடியும். ஆகாது என்று மற்றவர்களால் தள்ளப்பட்டவர்களே அவருக்கு உபயோகமான பாத்திரமாக மாற்றப்பட்டு அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறார். அப்படிப்பட்ட பாத்திரமாக தேவன் நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசத்தோடு நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட பொருளாதார நிலைமைகளிலே மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே ஆண்டவரை காணப்படுகிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரை எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அப்பா சோத்திரம் ஆண்டவரை நீர் நல்ல எதிர்காலத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொள்கிற தேவன், உள்ளவர்களை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் அற்பமானவைகளை தெரிந்து கொள்கிற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்தவர்களை உயர்த்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.